குலதெய்வம் குலமக்ககிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஒரே ஒரு விஷயந்தான். நாம வணங்குற சாமிகிட்ட நம்ம 1000 கோரிக்கை வைப்போம். 1000 லட்சம் கோரிக்கை வைப்போம். ஆனா, நம்ம சாமி, நாம வணங்குற குலதெய்வம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவுல நான் அறிஞ்சத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. என் சாமி இருக்கப்பா. எல்லாத்துக்கும் மனுஷன் வாழ்நாள்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தேடி போற இடம் நாம வணங்குற தெய்வம். குறிப்பா நாம வணங்குற குலசாமி. ஐயா, அதுல இருந்து என்னைய காத்து கொடு. ஐயா, என் குலத்துக்கு ஒரு வாரிசை கொடு. ஐயா, என் உடல் நலத்தை சரி பண்ணி கொடு. ஐயா, ஒரு நல்ல ஒரு தொழிலை கொடு. ஐயா, நல்ல ஒரு கல்வியை கொடு. ஐயா, ஒரு முன்னேற்றத்தை கொடு. ஐயா, இது போன்ற தீவினைகள்ல இருந்து காத்து கொடுன்னு எண்ணற்ற கோரிக்கைகளை நம்ம சாமிக்கு நாம வைக்கிறோம்ல. நம்ம சாமி காது கொடுத்து கேட்கும். நம்ம சாமி எல்லாத்தையும் நமக்காக அதை சரி பண்ணி கொடுக்கும். நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கிறோம். சரி, அந்த சாமி எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. என்னது? மகிழ்ச்சி. என்னங்க மகிழ்ச்சி அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம். சாமியாடி பெருமக்கள் கேட்கலாம். பெரும்பாலான பெருமக்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம சாமி நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. என்னங்க? எப்படிங்க? சாமி எப்படிங்க மகிழ்ச்சி படும்? எப்படி அந்த சாமிக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? எப்படி நம்மளால அந்த சாமி மகிழ்ச்சி பெறும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க. குலதெய்வ மகிழ்ச்சி அப்படின்னா என்ன சொல்றது? நாம வணங்குற தெய்வத்துக்கு நாம எப்ப அந்த தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்த முடியும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தேவையானத, அந்த தெய்வம் விரும்புறத, அந்த தெய்வம் எதிர்பார்க்கிறத எதிர்பாராம நம்ம கொடுக்கறத அந்த சாமி மகிழ்ச்சி அடையும். எது மாதிரி மகிழ்ச்சி? பொண்ணா, பொருளா, வைரமா, வைதூரியமா, அதெல்லாம் கொடுத்தா சாமி மகிழ்ச்சி அடைஞ்சிருமா? இல்ல. சரி, அந்த தெய்வத்துக்கு தேவையானத குலசாமி எதையுமே விரும்பாதுங்க. அதிகமா எதையும் விரும்பாது. என் பிள்ளை எல்லாம் எல்லைக்கு வருதா, என்னைய பார்க்குதா, என்னைய நினைக்குதா, சரியப்பா, என்னைய பார்க்குது, என்னைய நினைக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுதான் அந்த தெய்வத்துக்கு முதல்ல கிடைக்கிற மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு என் பிள்ளை என்னப்பா எனக்கு செய்துக, காலத்துக்கு நிக்கிறேன், ஓடோடி என் பிள்ளைய வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டு நிலவாசல்லையும் காவலா நிக்கிறேன், அப்படி இருக்கிற என் பிள்ளைய எனக்கு என்னதான் செய்யுதுக அப்படின்னு இந்த சாமி எதிர்பார்க்கும்ல. மகிழ்ச்சி அப்படிங்கிறது என் பிள்ளைய எல்லாருமே நாம போய் செஞ்சாலும் செய்யலாட்டினாலும் அந்த சாமி, நம்ம குலசாமி ஒரு மகிழ்ச்சியா வந்துடும். என் பிள்ளை எனக்கு திருவிழா எடுக்க போறாங்கப்பா இந்த மாசம், அந்த மாசம் என் பிள்ளை எல்லாரும் என்னைய பார்க்க வரும், அப்ப என் பிள்ளைய வர்றதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா அப்படின்னு இருக்கிற சாமி தான் லட்சம் கோடி. ஆனா நாம எப்படி அந்த தெய்வத்தை அப்படி மகிழ்ச்சி படுத்த முடியும் அப்படின்னா, எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு தெய்வம் இருக்குன்னா அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குங்க. வாய் விட்டு கேட்காது. எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்கும். ஆனா நீங்க வாய் விட்டு கேட்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களை சார்ந்தோர்கள் உங்களை கேட்காம உங்களுக்கு அந்த பிடிச்ச விஷயத்த செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா உங்க மனசு படும் பாத்தீங்களா அந்த மகிழ்ச்சி. மனுஷனுக்குள்ளேயே எப்படின்னா மக்களுக்காக மக்களுக்காக அவதரித்து அந்த மக்களை காத்து நிக்கிற அந்த சாமி எப்படி மகிழ்ச்சி பெறும்? ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவின் மூலியமா ரொம்ப தெளிவா சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க நல்லா இருக்கணுமா, நாம நல்லா இருக்கணுமா, கும்புல இருக்க எல்லா குலமக்களும் நல்லா இருக்கணுமா, அப்ப நீங்க வணங்குற சாமி மகிழ்ச்சியா இருக்கணும். நாம வணங்குற சாமியை மகிழ்ச்சியா வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா நம்ம சாமிக்கு நாம எடுக்கிற வழிபாடு, நம்ம சாமிக்கு நாம எடுக்கிற கும்பிடு, நம்ம சாமிக்கு நாம கொடுக்கிற படையல், நம்ம சாமியை நாம எப்படியெல்லாம் கண்ணழகு பார்க்கிறோம், அபிஷேகமா, ஆராதனையா, அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிறத, கேட்காததை நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம வணங்குற சாமியை மகிழ்ச்சியா வைக்க முடியும். சரிங்க. எப்படி எப்படிங்க? நாங்க வருஷமெல்லாம் தெய்வத்துக்கு கும்பிடுறோமே, திருவிழா எடுக்கிறோமே, சாமி எங்க சாமி மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனா ஒரு சில இடங்கள்ல சாமி மகிழ்ச்சியா இல்லையாப்பா. நாங்க கும்பிடுறோம், தெய்வத்துக்கு எல்லாரும் போறோம், ஆனா செய்ய வேண்டியதை செய்யறோம், ஆனா இருந்தாலும் எங்க சாமி மகிழ்ச்சியா இருக்கிறத எங்களால உணர முடியலையே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அந்த அன்பர்களுக்கு சொல்றேன்,
அதாவதுங்க, எப்படி சொல்றது? எத்தனை சனம் இருந்தாலும், கோடி கணக்குல, லட்சக்கணக்குல எத்தனை சனம் இருந்தாலும், அத்தனை சனத்துல எந்த சனம் கள்ளம் கபடம் இல்லாம, எத பத்தியும் எதிர்பார்க்காம, என்னுடைய சந்தோஷத்த, என்னுடைய விருப்பத்த, என்னுடைய ஆசைகள ஏற்ப எந்த எனக்காக வந்து நிக்குதுக, அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அந்த தெய்வத்தோட மகிழ்ச்சியோட அளவு மாறுபடும். இப்ப ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 தலைக்கட்டு இருக்கு. அந்த 1000 தலைக்கட்டுல இருக்கிற எல்லாரும் எப்படி சொல்றது அப்படின்னா, "ஏய், காலத்துக்கு நம்மள காத்து வர்ற சாமிடா. இந்த வட்டம் நம்ம சாமி கும்பிடு. எப்படி ஊர் மேய்க்குதோ, நாடு மேய்க்குதோ, நம்ம சாமி மேய்க்கணுமப்பா. நம்ம சாமியோட மனசு நாம நெருங்கணும். நம்ம தெய்வம் பரிபூரணமா ஏத்துக்கணுமப்பா. நம்ம தெய்வம் பரிபூரணமா உத்தரவு குடுக்கணுமப்பா. எல்லையில பரிபூரணமா வரணும். நின்னு பேசணும்டா." அது மாதிரி இந்த இந்த வட்டம் அந்த தெய்வத்தை ஒரு சாமி எப்ப அந்த எல்லையில வரும் அப்படின்னா, எப்போது அதீத கோபக்குறியில வரும், அதீத மகிழ்ச்சியில வரும். இந்த 2 விஷயம் நாம நடத்திட்டோம் அப்படின்னா, வராத சாமியை நம்ம எல்லையில வர வைக்க முடியும். சரியப்பா, குடுக்கணும்ப்பா, அப்படி கொடுத்து எல்லாரும் இருக்கிற பங்காளி ஒத்த பங்காளியே போதுங்க. சாமியை நல்லா நிறக்க 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 எப்படி சொல்றது அப்படின்னா, தெய்வத்தை மன மகிழ்ச்சி படுத்த ஒத்த பங்காளி போதுங்க. ஆனா நம்ம கும்பல இத்தனை பங்காளி இருந்து நம்ம சாமிக்கு இந்த நிலைமை ஏன்டா வரணும்? அப்ப எங்கடா புள்ள? யாரு? என்ன காரணம்? நாம தானப்பா. சரி பண்ணு, சேரு, சேராதாலாம் சேரு, வெறுப்பு வெறுப்பத்துக்கு ஓரமா வை, சாமி நிலையில ஒண்ணு சேரு, கும்பிடு கும்பிடு, எவ்வளவு நாளும் பரவாயில்லப்பா, இருக்கிறத போட்டு பாத்துக்கிறோம். ஏய், தெய்வத்தை மகிழ்ச்சி படுத்த நான் கடன்காரன் ஆனா கூட போதும்டா இந்திரா அப்படின்னு அள்ளி எரியிற சனம் இருக்கு பாருங்க. அந்த சனம் தாங்க அந்த சாமி அவர்கள் போட்ட 1 மடங்குக்கு 3 மடங்கு அவங்கள மாத்தி கொடுக்கும். மாத்தி கொடுக்கறதுக்காக இல்ல, என் பிள்ளைய எவ்வளவு ஆசையோட, அன்போட, மகிழ்ச்சியோட வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னைய மகிழ்ச்சி படுத்தணும்னு வந்து நிக்குதுங்கிற நாம நினைக்கிற எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் தாங்க தெய்வத்துக்கு உச்சக்கட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சி எப்படி வரும்? கும்பல இருக்க மக்கள் ஒன்றிணையணும். சாமியை பத்தி, சாமிக்கு என்ன தேவை, என்ன சாமி விரும்பும், அந்த சாமிக்கு பிடிச்சது என்ன, வாகனமா, படையலா, அது தெய்வத்துக்கு பிடிச்சது என்ன, அபிஷேகமா, பிடிச்சதுக்கு என்ன ஆடம்பரமா, பிடிச்சது என்ன வான வேடிக்கையா, பிடிச்சது என்ன அன்னதானமா, என்னென்ன அந்த தெய்வத்துக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒரு கை சேர்றது போல 10 கை, 100 கை, 1000 கை, லட்சம் கை சேர்ந்து கொடுத்து பாருங்களேன். இந்த தெய்வம் ஜெகஜோதியா எப்படி சக்கர சிரிப்பு சிரிச்சு எல்லாத்தையும் பார்க்கும். அந்த பார்க்கிற பார்வை நாம எப்படி ஒரு இனிப்பு எடுத்து சுவைச்சா நாம அதனுடைய சுவையை உணர்றோமோ, அது போன்ற அந்த பார்வை வரும்போதே அதனுடைய இனிப்பு சுவையை நம்மளால உணர முடியும். அப்படின்னா அது சக்கர பார்வை. அந்த தெய்வம் அப்படி பார்க்கும். அந்த பார்வை ஒண்ணு போதுங்க, ஒண்ணு போதும். கோமனாண்டிய கூட கோடீஸ்வரன் ஆக்கிருங்க. பணம் பொருள் அதை விடுங்க. நம்மளை காத்த சாமிக்கு நாம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தாங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லா கும்புகள்லையும் எல்லா மக்களும் குலதெய்வ வழிபாடை மட்டும் விட்டுறக்கூடாது. குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நினைக்காம இருந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தெய்வத்தை நாம தேவையானதை இருக்கு இல்ல, சாமி காக்குது காக்கல, எதுவாக இருந்தாலும் தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய. நமக்கு இல்லாட்டினால் நம்ம சந்ததியை காக்கும். நம்ம சாமியை மகிழ்ச்சி படுத்து, நம்ம சாமிக்கு தேவையானதை கொடு. மூட நம்பிக்கை, அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்ல கேட்டு எதையும் செய்யாத. முன்னோர்கள் எப்படி நம்ம சாமியை வணங்கி வந்தாலும் அதை மறுபடியும் செய் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு தான் அந்த தெய்வத்தை நம்மளை நெருங்க செய்யும், நம்ம சாமியை உணரச் செய்யும், நம்ம சாமி மகிழ்ச்சி அடையும். சாமி மகிழ்ச்சி அடைஞ்சா என்னங்க நடக்கும்? என் தெய்வம் நல்லா மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி சொல்றது, தெய்வம் மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சாமியை மகிழ்ச்சி படுத்துறங்கிறத எதுல உணர முடியுமோ தெரியுங்களா? நாம கொடுக்கிற படையல்ல. நம்ம சாமிக்கு ஆசையா வாங்கி செய்யறோம்ல, இந்த சாமி இதை விரும்புமப்பா, இந்த சாமி இந்த ஈரலை விரும்புமப்பா, இந்த சாமி இந்த காவு, இந்த அசைவத்தை, இந்த சைவத்தை, இந்த சாமி இந்த பழத்தை, இந்த சாமி இதை தான் விரும்பும்னு ஆசையா அந்த இடத்துல நாம வைக்கிறோம்ல, அதை அள்ளி சாப்பிடும் போதே அந்த தெய்வத்தோட மனசு நிறக்க மகிழ்ச்சியோட, அப்ப என்னாக, என் பிள்ளைக்கு 1 மலைக்கு 7 மலை அனுப்பண்டா, என்னைய தாண்டிதான் என் பிள்ளைய தொடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு, அந்த மக்களுக்கு இரும்பு கரமா நிற்கும் நாம வணங்குற சாமி. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா, குறுக்க மலையை கட்டி தடுத்து நிற்கும். என்னைய தாண்டி இந்த மலையை உடைச்சு நீ போய் என் பிள்ளைய தொடு அப்படிங்க.
அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம மகிழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னா தெய்வத்துக்கு தேவையான வழிபாடு, தெய்வத்துக்கு தேவையான அந்த அனுசரிப்பு, தெய்வத்துக்கு தேவையான படையல், அந்த தெய்வத்துக்கு தேவையான வாகனம், ஆபரணம், ஆயுதம் எல்லாத்தையும் சரியா நிறக்க எல்லா மக்களும் ஒன்னா இணைஞ்சு, நீ இல்லைன்னா போ நான் செய்றேன் அப்படின்னு இல்லாம எல்லா மக்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரு மனசோட மனுஷனை தூக்கி பின்னாடி வை, தெய்வத்தை தூக்கி முன்னாடி வைன்னு எல்லாரும் அந்த தெய்வத்தை பத்தியே சிந்திச்சு தெய்வத்துக்கு தேவையானதை அள்ளி இறைச்சிங்கன்னு வைங்க, அந்த தெய்வம் எப்படி சொல்றது, அன்று இரவே உங்களால் உணர முடியும் அந்த தெய்வத்தை, அதனுடைய மகிழ்ச்சி, அதனுடைய வெளிப்பாடை சத்தியமா காட்டி கொடுக்கும். அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சதை குல தெய்வம் எப்படி குலமக்களால மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும், அதனுடைய மகிழ்ச்சியோட பலாபலன் என்ன, தெய்வம் எதை ஏற்கும், எதை விரும்பும், எதை கேட்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவோம் அன்பர்களுக்கு, சாமியை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு, கள்ளங்கவடம் இல்லாத மக்களுக்கு, தெய்வம் இருக்குன்னு மனவோட நம்புற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.